ஏய் என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவரா அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் வாங்கி தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள்ள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லைன்னா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சுக்க போறான். இதுதாண்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். டேய், நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மளை குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆகும். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமான்ஜி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் அசிஸ்டன்டா. என்கிட்டயே வா, என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும். எஸ்ஐ பர்ஸ் தானே நிறைய இருக்கு பாரு. இருக்கும். இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய், கதை எழுதிருக்காண்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான். நம்ம பெரிய கதை எழுதுறான். கிரிக்கெட் விளையாடுறான். போலீஸ்ல வேற இருக்கான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. டேய், பைத்தியம்டா, பைத்தியம். ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காம. இங்க பாரு. அப்படின்னா இத ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி. ஏய், யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது இங்கிலீஷ் தெரியாதடா? குட் நைட். ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு. ஏய், நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சிங்க? இந்த நாத்த நாருது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாஸா? நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடியும் கூப்பிடுவா, நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேனா பாத்துக்கங்க. டேய், போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளணும். அதனால உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய். இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேரும் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தர போறாரா? 2 லட்சமா? 2 லட்சம்? நான் சொல்றத நீங்க நம்பலன்னா முதலாளிட்ட கேட்டு பாருங்க. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க. தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி, நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு. என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்குதான்டா. ஏண்டா எவ்வளவு நேரம் தாண்டா காத்துக்கிட்டு இருக்கிறது? திருட்டு பசங்க மாதிரி. இந்த மாதிரி உட்காரதுல கூட ஒரு சுகம் இருக்கு சார். இப்படி உட்காரும் போது நிறைய விஷயம் ஞாபகம் வரும் சார். ஞாபகமா? வாய மூடுறா, அசிங்க முடிச்சவனே. சாரை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுக்கு. அவனை மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு இது பழகினதுதான். இதையும் ஒரு புது அனுபவமா நினைச்சுக்கங்க. அந்த ஆள் வருவானாயா? வருவான் சார், கண்டிப்பா வருவான் சார். இந்த ரவுடிங்க டீம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர இல்லையா? கண்டிப்பா வருவாங்க சார். நீங்க வேணா பாருங்க.
பாருங்க, அந்த கண்ணாடிக்காரன் தான் தாதா. எல்லாரும் அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க. இங்க அவன் வச்சதுதான் சட்டம். சொல்றத செஞ்சு முடிப்பான். அவனுங்க கூட்டாளி தான் முரட முத்துவும் ஜம்பு ஜெய்சங்கரும். தாதாவோட ரைட் ஹேண்டே அவனுக்கு தான். அது முத்துராமனும் ஜெய்சங்கரும் நடிச்ச படமாச்சே. அட இவனுங்கள பார்த்து தான்ப்பா அவனுங்க படத்துக்கே பேர் வச்சானுங்க. என்ன நினைச்சவனுங்க? அதோ பெட்டி எடுத்துட்டு வரானே, அவன் தான் கொட்டேஷன் கொடுக்கறவன். அந்த பெட்டி நிறைய பணம் தான் இருக்கும். அந்த பணம் அவ்வளவும் கைகால் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அவன் சொல்றது கரெக்ட் சார். தலையை வெட்டுறதுக்கு மூட்டை நிறைய பணம் வரும் சார். ஆமா, நீங்க சார் அவனுங்களை தேடுறீங்க? அடிக்கிறதுக்கா? அடிக்கிறதுக்கு இல்ல, இவனுங்களை பத்தி படிக்கிறது. அதுக்கு நாம அவனுங்கள ஒரு ஆளாகணும். ஓ, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல, இந்த ஆள் அரக்கு இருக்கேன்னு. அரக்கு இருக்க இல்லடா, 100% அக்மார்க் முழுக்க இருக்கு. இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. இல்ல சார், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். நீ அவங்க கிட்ட போகும்போது உங்க கெட்டப்ல ஒரு சின்ன மாற்றத்தோட போனா நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த எஸ்ஐங்கிறதுனால உங்களை யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க அனுபவத்தோட 2வது கட்டத்துக்கு போகும்போது நீங்க ஒரு பாதி இயக்குனராவே மாறிடுவீங்க. ஓகே, கம் ஆன். ஏய், யாரா நீ? நான் வடக்குல இருந்து வரேன். அதனால தான் எடக்க பேசுறியா? இல்லண்ணா, நான் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்காக வந்தேன்னா. உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை? அது வந்து வந்துட்டினா திரும்பி போக முடியாது. நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்க மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க. வேணான்னு சொல்றதுக்கு நீ என் பொண்டாட்டியா? உனக்கு என்ன மாதிரி வேலை தெரியும்? கையை வெட்ட காலை வெட்டலாம் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் வெட்டுவேன். திருட்டு மொழி முழிக்கிறானே. இந்த தொழில் பண்றவங்களுக்கு திருட்டு மொழி முடிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானண்ணா. ஏய், இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்டா? சொல்றேன் பாஸ். காலையில 10 மணிக்கு மார்க்கெட்ல மாமூல் வாங்கணும். 12 மணிக்கு ராயபுரம் குரங்குப்பம் காலை வெட்டணும். அப்புறம் முனியாண்டி விலாஸ்ல மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு காந்தி காலனியில இருக்கிற ஒரு கிழமை வீட்டை காலி பண்ணோம். இன்னைக்கு அவ்வளவுதான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த காந்தி காலனியில இருக்கிற கிழமை வீட்டை காலி பண்றதுக்கு நீயே போ. போகலாமே. இதுல நான் கலக்குவேன். இது மூலமா நான் ஒரு த்ரில் அனுபவத்தை அனுபவிப்பேன். என்னடா பாத்துட்டு இருக்க? வாடா. காரணமா? ஐயோ, இதுக்கு நான் இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னடா நின்னு பேசிட்டு இருக்க? புடிச்சு வெளிய தள்ளுறாப்ல. வீதியில போட்ட பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. வைங்க. ஓடி நீயே வெளிய போடு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? விடுங்க. இப்படி அநியாயம் பண்றாங்களே, நம்ம என்னமா பாவம் பண்ணோம்? இந்த ரவுடி பசங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்களே. இவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க அந்த தாதாவோட ஆளுங்க. தாதாவோட ஆட்கள்லாம் என்ன வேணாலும் செய்வாங்களா? வேண்டாங்க, அதெல்லாம் வேணாமா. போனது போகட்டும். அவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டாங்கம்மா. வீட்டு பத்திரத்தை வச்சு அவங்க கிட்ட கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். அதுக்காக எங்க வீட்டை விட்டு துரத்தது எந்த வகையில நியாயம்? இது அசோகம் மூலமா வேற யாரோதும் செய்யறாங்க. எனக்கு தெரியும்பா இதை யார் பண்றாங்கன்னு. அவங்க இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். எஸ்ஐ சார் இருக்காரா? உள்ள இருக்காரு.
இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓஹோ, நீங்க போலீஸா? ரொம்ப நல்லா இருக்கு. ரவுடியும் போலீஸும் ஒரே ஆளா இருந்தா ஊர் எப்படி உருப்படும்? இங்க வந்தாலாவது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மோசமான ஆள் இல்ல. எல்லாத்தையும் நான் விவரமா பேச வேண்டாம். இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம சந்தேகப்படாதீங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இங்க பாருங்க, ஐடென்டிட்டி. வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. எனக்கு பேர் இருக்கு, லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் சொல்றத நம்புங்க. நீங்க என்ன பார்த்தது உண்மைதான். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதுதான் நடந்தது. என்ன நீங்க நம்புங்க, நான் நல்லவன். புது அனுபவம் கிடைக்கும்னு தான் நான் இங்க போனேன். உங்க வீட்டை இழக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு பிராயச்சித்தம் செய்வேன். என்ன நீங்க நம்பலாம். நீ வேணா பாரு, அந்த பொண்ணுதான் என்னோட படத்துக்கு கதாநாயகி. கதாநாயகியா? கதை என்னமோ வேற ரூட்ல போகுது. என்னமோ போங்க சார். ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி சார் வீடு எடுத்து கொடுப்பீங்க? அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் ஒரு புது அனுபவம். வாங்க சார். சார், இது உங்க வீடு தானே? ஆமா சார். உங்க வீட்லயே தங்க வைக்க போறீங்க? அதனால என்ன? அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அம்மா தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. தங்கச்சி, உங்க அப்பாவை கூட்டிட்டு முதல்ல உள்ள போங்க. உள்ள வாமா. எல்லா விஷயத்தையும் என் புள்ள என்கிட்ட சொல்லிட்டான். இவன் பண்ண தப்புக்கு இதுதாம்மா சரியான பரிகாரமா இருக்கும். உள்ள வாமா. உள்ள போமா. இப்போ நாம உள்ள சூழ்நிலையில உனக்கு பாதுகாப்பான இடம் தேவை. அது இந்த இடம் தாமா. இனிமே எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்க வருமா. வாங்க. வாமா. சார், எத்தனை நாளைக்கு இவங்க இங்க தங்க போறாங்க? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அம்மா, பெரியம்மா, இந்த மாதிரி மொக்கத்தனமா இங்கிலீஷ்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச இங்கிலீஷ் மறந்துட போல இருக்கு. You are shut up. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனா என்ன, இங்க தானே வர போறாங்க. கரெக்டா சொன்ன. தங்கங்களை பார்த்து செல்லுங்க. பாட்டி, நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது. என்னோட சின்ன வயசுல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன்டா. இப்ப இருக்கிறதெல்லாம் ஃளைட் ஆடா மை சைல்ட். சைல்ட்ஸ் இல்ல பாட்டி, சில்ட்ரன். சைல்ட்ஸ் இல்லனா சில்ட்ரன். ஜீவா, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? பேட் வெதர் காரணமா நியூயார்க்ல இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனி, நீ அப்படியே ஸ்லிம்மிங் ஆயிட்டேடி. இதுங்க கூட தானே வாழறேன். அப்புறம் இளைக்காம எப்படி? அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொரா புட்டு, கார வறுவல், கவுதாரி பொரியல், மட்டன் சாப்ஸ் ஃப்ரை, சிக்கன் லாலிபப் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் பெட்டி எல்லாம் எடுத்து வைடா. வாங்க வாங்க வாங்க. எலிக்குட்டி, அந்த சொரா புட்டை மட்டும் நமக்கு. எலிக்குட்டி, இப்ப நீ பாக்குறதுக்கு விலைக்கு வச்ச சொம்பு மாதிரி இருக்க. நீ இந்த மாதிரி பார்த்தா பயமா இருக்கு. உன் விழி மூனை கத்தி என்னை கொள்ளுதடி பல்லே பல்லே. இந்த மிளகாய் எடுத்து உன் கண்ணில் அப்பனன்னு வச்சுக்கோ. அடக்கடவுளே, இவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த உள்பாவாடையில இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வேஸ்டா போயிடுமோ? என்ன? ஒண்ணும் இல்ல எலிக்குட்டி, பக்கத்தை விட்டு லோகநாதன் சொன்னா இந்த கோவப்படுற பொண்ணுங்க மனசுல தான் அன்பு குடி கொண்டிருக்கு மாமே. உண்மையா?
உண்மைதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த லோகநாதன் எங்கேயோ காணாம போயிட்டான்ல? அதான் நான் காணாம எங்க போனேன்? ஆஸ்பத்திரிக்கு. என்னாச்சு? அது என்னன்னா அவன் என்கிட்ட வழிஞ்சு பேசினா. நான் என்ன பண்ணேன்னா உலக்கை எடுத்து அவன் தலையிலேயே போட்டுட்டேன். அந்த உலக்கை இங்கதான் எங்கேயோ வச்ச காணுமே. எலிக்குட்டி எது பண்ணாலும் கேட்டதா இருக்கும். அந்த லோகநாதன் ஒரு பெரிய ஜொல்லு பாட்டி தான். அது நீ சொல்றியா? என்ன? ஒண்ணு இல்ல. எலையே உன்னை எந்த அளவுக்கு எங்கடா இருக்க? இந்த பழா போன கிழிவு தொலை தாங்க முடியல. எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்குது. இத வந்துட்ட பெரியம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஜோசப் கன்னியாவலிட போர் அடிக்குது, வாடா விளையாடலாம். நான் கார்ட்டூன் தானே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தெரியல? ப்ளீஸ் வாடா. நான் வரட்டா? நீ வேண்டாம், உனக்கு செஸ்னா என்னன்னு தெரியாது. நீ ஆட வரியா? ஏய் குடு, கேம் விளையாட போடானா? குடு. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ் மம்மி. சுமாரு. ஓ மை கிரேஷியஸ், உங்களால பெரிய தலைவலியா இருக்கு. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? பாட்டி, இந்த பையன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறான். விளையாடவான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அதுக்கு இப்படியா பண்ணுவாங்க? கிரேசி பாய், யூ ஆர் டாங்கி, யூ ஆர் a monkey. நோ 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 நோ, சண்டை எல்லாம் போடக்கூடாது. உங்கள மாதிரி சண்டை போடுற பசங்களை பிடிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய பூதம் இருக்கு. அப்படியா? அதுக்கு செவப்பா 2 பெரிய கண்ணு, நீளமான நாக்கு, அப்புறம் 4 கை, அப்புறம் கூரான பெரிய பல்லு, பெரிய பெரிய நகம். ஐயோ, எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா அது எங்களை பிடிச்சி தின்னுடுமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லப்பா. நல்ல பசங்களை பூதத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடவே இருக்கும். அந்த பூதத்துக்கு பெரிய நாக்கம் பெரிய கண்ணும் இருக்குமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லடா செல்லம். சண்டை போடாம குட் சைல்ட்ஸ் மாதிரி நல்லா தூங்கணும். இல்லன்னா பூதம் வந்து உங்களை கடிச்சு கடிச்சு நல்லா தின்னுடும். பேசாம படுத்து தூங்கணும், புரியுதா? போங்க போங்க. சரி சரி, போய் தூங்குங்க. மன்மதல்லை வென்றா ஏலே ஏலே குட்டி. என்ன? நான் ஒரு விஷயத்தை கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கனு சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. மூஞ்சி பாரு, வந்துட்டோம். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பக்கட்டையால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. Are you not ashamed? கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது, என்ன? சரியா? டேய் கிரி, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you.
கெட்டவே 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 கெட் கெட் இது கோ பேசுற இங்கிலீஷ் கேக்குறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம்.